அவன் கேட்கறான் காட்ஸில்லா யாருமான்னு கேட்டானா எனக்கு பதில் சொல்ல தெரியல. அவன் அந்த ஸ்டூல இன்னும் கொஞ்சம் ஒரு அடி முன்னால கொண்டு வந்து வச்சுட்டு என்னுடைய முன்னால உட்காந்துட்டு இப்படி குழந்தை மாதிரி இப்படி முகத்தை வச்சுட்டு கேட்கறான், அம்மா உனக்கு காட்ஸில்லா எப்படி வந்துச்சு தெரியுமா? அது ஒரு பிக்ஷன்மா. சரிப்பா, எந்த சொல்லை புரிந்து கொள்வதற்கு முன்னாலும் அதன் பூர்வீகத்தை புரிந்து கொள்ளுங்கள். பூர்வீகத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த சொல்லை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. எங்க இருந்து வந்தது தெரியுமா? யுரேஷிமா நாகசாகில அமெரிக்கா குண்டு போடுது. குண்டு போட்டு அந்த நாடு அழிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தன் எழுதுறான் ஒரு ஃபிக்ஷன். அதான் காட்ஸில்லா. என்ன ஃபிக்ஷன் தெரியுமா? நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கால்ல இருந்து நிலம் நகர்ந்துரும். ஒரு சின்ன பல்லி லெசர்ட், அது மேல அந்த ரேடியேஷன் விழுது. எல்லாத்தையும் அழிச்ச அந்த ரேடியேஷனால அந்த பல்லி காட்ஸில்லாவாக உருவெடுத்து விட்டது. இதான் கதை. இந்த -1 என்ன தெரியுமா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அம்மா காட்ஸில்லா வேற யாரும் இல்லம்மா. யாரா? நான் சொல்லிடுவானோன்னு பயந்தேன். யாரா? காட்ஸில்லா ஜப்பான்மா. ஜப்பான் தாமா காட்ஸில்லா. அது இந்த உலகத்துக்கு சொல்லுதுமா. அதனால தான் ஆஸ்கர்ல போய் அந்த படத்தை சப்மிட் பண்ணுச்சு. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீ என்ன நாகசாகில யுரேஷிமால ரேடியேஷன் போட்டு அழிச்சாலும் நான் காட்ஸில்லாவா உயர்ந்து வருவேண்டா. நான் தொட்டதெல்லாம் காட்ஸில்லாவா மாறும்டான்னு இந்த உலகத்துக்கு சொன்னாமா. சொல்தானே இந்த முறை அது உண்மையாவே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. நான் எந்த நாட்டையும் புகழ்ந்து பேசவில்லை. நான் தாய்நாடு பற்று கொண்டவள் தான். ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அமெரிக்கா, செகண்ட் பிளேஸ் சைனா, தேர்ட் பிளேஸ் ஜப்பான். ஜப்பான் வந்துருச்சு. இந்தியா 71. 71வது இடத்தில் இருக்கிறோம் நாம். இந்த உலகம் மறுபடியும் பார்த்து விடவே இராது என்கின்ற சொல்ல அந்த ஜப்பான் காட்ஸில்லாவாக உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், அழிவு வந்தாலும், விபத்து வந்தாலும் கீழே விழுந்துராத. அந்த விபத்தை உன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு காட்ஸில்லாவாக வந்து நில் என்று ஏதோ ஒரு வகையில் அவன் என் மகன் என்னிடத்தில் சொல்கிறான்.